அதர்வா தம்பி ராமையாவுடைய அட்ரஸ் படம் மார்ச் 5 வேர்ல்டு வைடு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக பெண்டிங்கில் இருந்த மதகஜராஜா ஒரு வழியாக அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ரிலீஸ் டேட்டு ஜனவரி 12 பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. 2013 பொங்கலுக்கு ஆரம்பத்தில் பிளான் பண்ணிச்சிருந்தாங்களாம். அதற்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. பொங்கலுக்கு வரக்கூடிய தரமான படம்னு சொல்லலாம். சுந்தர் சி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. இந்த வாட்டியாவது இந்த படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி ட்ரெய்லர் மற்றும் ப்ரோமோ வீடியோஸ் சென்சார் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் டியூரேஷன் 2 minutes 24 seconds, ப்ரோமோ வீடியோஸ் டியூரேஷன் 4 minutes 45 seconds, 15 ப்ரோமோ வீடியோஸ் தான் இது. இந்த படம் ஜனவரி 24 அல்லது பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 24 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பொங்கலுக்கு இந்த படத்துக்கான ட்ரெய்லருடன் ரிலீஸ் டேட் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லி கொரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஒரு ஃபோக் சாங்கு சூப்பராக அஜித் குமார் டான்ஸ் ஆடி இருக்காரு. சாங்கு சீக்கிரமாகவே வெளியாகும். செம்ம சாங்கு செம்மையாக ஆடி இருக்காரு. இந்த சாங்கு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் சொல்லியிருக்காரு. ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் ஆகும் அந்த படம் அப்படின்னு. சமீபத்தில் ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரொடியூசர் தானுகிட்ட வாடிவாசல் அப்டேட் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜனவரி 5 பிறகு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஜனவரி 5 வாடிவாசல் அப்டேட் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாட்டு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறது வாடிவாசல் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். SSMB 29 ஃபார்மல் லான்ச் நேற்று நடந்தது. 2 பார்ட்டாக அந்த படம் எடுக்கிறாங்களா. ஜங்கல் அட்வென்ச்சர் படம் பட்ஜெட் 1000 கோடி. ஷூட்டிங் ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் 2027 ரிலீஸ் ஆகும். செகண்ட் பார்ட் 2029 ரிலீஸ் ஆகும். பிரியங்கா சோப்ரா அந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்க. பிருத்திவிராஜ் வில்லன் ரோலில் நடிக்கிறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை ஆவேசம் டைரக்டர் ஜித்து மாதவன் ரைட்டன் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட்டாக இது. நேசி பையா படம் ஜனவரி 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக ஆகாஷ், அதிதி சங்கர் நடிக்கிறாங்க. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு பொங்கலுக்கு 10-11 படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது. கோலிவுட் படங்கள். அதில் ஒரு சில படங்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜடசியா மரணம் துருவம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. சைக்காலஜிக்கல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படத்துக்கான ஜானர். ரைட்டன் மற்றும் டைரக்ஷன் ஸ்ரவன் ஜொனோடா. டாக் மகாராஜிலிருந்து டபிடி லிரிக்கல் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. நிவின் பாலி, நயன்தாரா நடிக்கிறாங்க. அந்த படத்தில் மெட்ராஸ்காரன் கேரளா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது ட்ரீம் பிக் ஃபிலிம்ஸு. ஜனவரி 10 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். STR 48 சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு நம்பலாம். தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிறாரு. அது STR 48 அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்லை, சிம்பு நடிக்க போகிறது இல்லை. பாகுபலி படம் போல இருக்கும். இது ஒரு பெரிய பட்ஜெட். அதனால சிம்பு வச்சு பண்ண முடியாது. அஜித் குமாருடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் அஜித் குமார் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வச்சு இல்லை, இது ப்ராஜெக்ட் நடக்குது, அதாவது STR 48 ப்ராஜெக்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டில்லை வெளியிட்டு சிம்பு தேசிங்க பெரியசாமி இருக்கிற ஸ்டில்ல பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன்ல இருந்து ரைஸ் ஆஃப் டிராகன் லிரிக் வீடியோ சாங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சசிகுமார் சிம்ரனுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபுல் ஷூட்டிங் ப்ராப்பர்ட் ஆகிடுச்சு. கேம் சேஞ்சர் தமிழ் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ராம் சரண், கேஆர் அத்வானி, SJ சூர்யா நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லருக்கு பிறகு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஜனவரி 10 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஜீவாவுடைய அகத்தியா டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பெரிய பட்ஜெட் ஹாரர் ஃபேண்டசி என்டர்டைனர். இந்த படம் ஜனவரி 31 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது.